ஒளி தாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும், வழி தாங்கும் உள்ளம் தானே நிலையான சுகம் காணும். யாருக்கில்லை போராட்டம், கண்ணில் என்ன நீரோட்டம், ஒரு கனவு கண்டால் அதை தினம் முயன்றால் ஒரு நாளில் நிஜமாகும். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மழையோ அது பனியோ நீ மோதிவிடு. என்னடா மோட்டிவேஷனல் சாங்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, அதாவது நம்ம என்னதான் நம்மளை மோட்டிவேட் பண்ணிட்டு செல்ஃப் மோட்டிவேஷன் செல்ஃப் எவாலுவேஷன்னு சொல்லிட்டு பண்ணாலும் நம்ம போகிற வழியில் ஏதாவது ஒன்று ஓ நீ இப்படி போறியா, இரு இரு நான் உனக்கு பெரிய ஆப்பா வைக்கிறேன்ற மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துருது, சரிங்களா? ஸோ அப்படி விளக்குகளை தேடி சென்று தனது சிறகுகளை எரித்து கொண்ட விட்டில் பூச்சிகள் நாங்கள். விட்டில் பூச்சிகள் எல்லாருக்குமே தெரியும், இந்த மழைக்காலம் வந்துச்சு அப்படின்னா நிறைய இருக்கும். அதுவும் அதுக்கு வெப்பம் அப்படின்றது தாங்கிக்கவே முடியாது. ஆனால் அது என்ன பண்ணும், ஏதாவது லைட் இருந்தால் தான் அந்த லைட்டை பார்த்து அந்த வெளிச்சத்தை நோக்கி அது வரும். அந்த வெளிச்சத்தை நோக்கி ஆசையாக வரும். நம்மளும் நம்ம வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் தெரியுதே, அந்த வெளிச்சத்தை நோக்கி நம்ம போவோன்னு சொல்லிட்டு போனால் அது இருளா கூட சில நேரத்தில் ஆகியிருக்கு, சரிங்களா? அப்படி ஒரு ஆழமான வரிகள் நிறைந்த கவிதை உள்ள ஒரு புத்தகம் பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்படின்னு அது புத்தகம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நறுவடி, ஆசிரியர் சு. சோலைராஜா. இவங்க தமிழக அரசின் தூய தமிழ் பற்றாளர் விருதாளர். மேலும் தமிழ் மீது பற்றுள்ள அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் தமிழ் உறவுகளுக்கும் கவிதை எழுத எனக்கு விருப்பம் இருக்கு, எனக்கு பாட்டு பாட பிடிக்கும், எத்தனை திறமைகளாக இருந்தாலும் அத்துணை திறமைகளையும் ஊக்குவித்து பாரதி பாவாணர் செந்தமிழ் வானம் என்ற தமிழ் அமைப்பின் மூலம் பல ஊக்குவிப்பு பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கி கொண்டிருக்கின்றார். மிகவும் சிறப்பானவர். இவங்களோட புத்தகத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் தென் இந்த புத்தகத்தில் உள்ள சில கவிதைகளை பார்ப்போம், அதனோட ஆழமான வரிகளையும் பார்ப்போம், சரிங்களா? வீடியோக்குள்ளே போகலாம். விட்டில் பூச்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருந்தேன் ஆரம்பத்திலேயே. அந்த விட்டில் பூச்சிகள் அப்படின்ற அதோட வாழ்க்கை முறையும் மனித வாழ்க்கை முறையோட ஒப்புமைப்படுத்தி எவ்வளவு அழகாக சொல்லியிருக்காங்க அப்படின்றத இந்த விட்டில் பூச்சிகள் கவிதையிலேருந்து நம்ம பார்ப்போம். காணப்பறவைகளை கனிவாய் பார்ப்போம், அவை கொத்தி தின்னும். ஊர்ந்திடும் விலங்குகளை உறவாய் பார்ப்போம், அவை விழுங்கிக் கொள்ளும். ஆறறிவு மனிதர்கள் என்று அன்பாய் பார்ப்போம், அவர்கள் நசுக்கி செல்வார்கள். எங்களின் கருணை மனுக்களை எந்த நெருப்பும் ஏற்றுக்கொள்வதில்லை. மனித இனத்தில் நடமாட்டம் தெரிகிறது எங்களை போன்ற விட்டில் பூச்சிகள். இந்த கவிதையுடைய அர்த்தம் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். நம்ம வாழ்க்கையில் நம்ம போகிற போக்கில் நிறைய விஷயங்களை செய்வோம், நிறைய பேரை நம்புவோம், நிறைய விதத்தில் ஏமாறுவோம். இந்த மாதிரி நம்ம வெளிச்சோன்னு நினச்சி போகிற ஒரு பகுதி நமக்கு இருளடைஞ்ச ஒரு வாழ்க்கையும் கொடுத்துருக்கு. இல்லை வெளிச்சமாகவே இருந்திருக்கு, ஆனால் எல்லாமே எப்படி இருக்கும்னு சொல்லிட முடியாது அல்லவா? அதை தான் இந்த கவிதையில் சொல்லியிருக்காங்க. விளக்குகளை தேடி சென்று சிறகுகளை எரித்து கொண்ட விட்டில் பூச்சிகள் நாங்கள் அப்படின்னு. இப்போது இந்த நறுவடி அப்படின்ற இந்த கவிதை புத்தகத்தில் உள்ள கவிதைகள் சிலவற்றை வாசித்து காண்பிக்கின்றேன். கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. ஆனால் சூரியன் எஃப்எம் இல்லை, இது கவிஞர் மேகவர்ஷினியோட சேனல், சரிங்களா? சவமேடுகள் இது தலைப்பு, சரிங்களா? அவர்கள் அமைதியற்று துயில்கிறார்கள், அமைதியற்று துயில்கிறார்கள். அனுபவித்தது போதாதென்று அங்கலாய்த்து கொள்கிறார்கள். மெத்தையில் மிஞ்சிய தூக்க சுகங்கள் மண் குழிக்குள் இல்லை என மன்றாடுகின்றார்கள். எல்லாவற்றையும் ருசித்த நாக்கின் ஈரம் புவி வெப்பத்தில் வறண்டு போவதாய் கதறுகிறார்கள். கூடவே சில வஞ்சக மூளைகளும் வக்கற்று உருகி போகின்றன. ஒப்பனை செய்த முகத்திலெங்கும் ஓட்டை புழுக்கள் நெளிந்து செல்கின்றன. சுருங்கிய தோலும் சதையும் வீச்சம் எடுக்க தொடங்கியதால் பற்களும் எலும்புகளும் உதிர்ந்து போகின்றன. ஆனால் கையும் காலும் செய்ததற்கு சென்றதற்கும் மன்னிப்பு கோரியதாய் தெரியவில்லை. அதனால் இரக்கமற்ற இதயம் மூடிய மண் சூழ்ந்ததால் நினைவுகளை கழட்டி நிரந்தரமாய் அழுகிக் கொண்டது.
கடைசியாய் கருணையற்ற விழிகளை நெப்பி மூடிக்கொண்ட கண்குழிக்குள் 6 அடி மண் இறங்கத் தொடங்கியது. ஒரு பூவை போல் மலர்ந்து மடியும் வாழ்வியல் கூட்டில் உயிர் நாட்களின் ஆரவாரத்திற்கு பின் அனைத்தும் அடக்கப்படுகிறது. அவரவர் இதயத்தின் மலர்தல் பொருட்டே காலப்பெட்டகத்தில் மனத்து கொண்டிருக்கிறது. இடையின்றி வீசும் இடுகாட்டு புழுதியின் ஊடே சவங்களின் விசும்பல் மட்டுமே காற்றோடு கண்ணீராகின்றது. ஆணவங்களும் அரிப்புகளும் பிணக்குழிக்குள் அற்று போனாலும் இப்பார்த்து செல்பவர்களும் ஏதாவது கற்றாக வேண்டும். அடங்காத மனித போதையால் சிறிதும் பெரிதுமாய் கல்லறைகளும் குண்டும் குழியுமாய் புதைமேடுகளும் மனித இனத்தில் மண்டி கிடக்கின்ற மயான பேதங்களைக் கண்டு சில நேரங்களில் மறித்து விழுகின்றன சவமேடுகள். எவ்வளவு அருமையா ஒரு ஆழமான ஒரு வாழ்வியல் கருத்தையே சொல்லியிருக்காங்கல்ல. நம்ம இருக்கிற வரைக்கும் தான் எல்லாமே. பிறக்கும் போது ஏதாவது கொண்டு வரோமா? இல்லை. இறக்கும் போது அதை கொண்டு போக போறோமா? இல்லை. இந்த இடைப்பட்ட வாழ்க்கையில நம்ம என்னென்னலாம் பண்றோம், எவ்வளோ பேசுறோம், எவ்வளோ கோவப்படுறோம், எவ்வளோ அழுகிறோம், எவ்வளோ சோகமாகறோம், இப்படி சொல்லிட்டே போலாம்ல. வாங்க அடுத்த கவிதையை பார்க்கலாம். பார்த்து போ அப்படின்றது தலைப்பு. கவிதையை பார்க்கலாம் வாங்க. நிலா குளிரில் தோட்டத்து பூக்களை போல் நானும் நடுங்கிக் கொண்டிருந்தேன். உன் மூச்சுக்காற்று பட்டதென கொஞ்சம் கொஞ்சமாய் சூடுபடுத்தி கொள்கிறேன். உன் கூந்தல் மனமும் வியர்வை சுகந்தமும் என்ற நாசியுடன் உறவாடும் போது நுரையீரல்கள் வேகமாய் சுருங்கி விடுவதாய் உணர்ந்தேன். நீ நடந்த புல்வெளியில் பனித்துளிகள் நனைந்து போயிருக்கும். குட்டி நிலாக்களாய் உருவெடுத்து உன் கொலுசுகளை கொஞ்சிட துள்ளி குதித்திருக்கும். பார்வை நரம்புகளில் ஈரமேற்றி பச்சிலம் தளிர்களாய் பரவி கிடக்கும். உள்ளத்தாங்களால் ஏந்தி கொள்ள உதட்டு பூக்களால் உறைந்திருக்கும். ஈரக்கம்பளம் விரித்தாற்போல் இதயம் மலர்ந்து காத்திருக்கும். முத்துக்களோடு முத்தங்களும் இசைத்திட சலனத்தில் நீர்த்து போயிருக்கும். உம் காலடி தீண்டலுக்காய் பனிச்சுமையோடு தூரத்து புல்வெளியும் கனத்து கொண்டிருக்கும். பார்த்து போ. எவ்வளவு அருமையான கவிதையா இருக்குல்ல. இந்த புத்தகத்துல இன்னும் சிறப்பான கவிதைகள், சமூகத்துக்கான கவிதைகள், விழிப்புணர்வு கவிதைகள்னு நிறைய இருக்கு. ஆழமான கவிதை வரிகள், மிகவும் அற்புதமான கவிதை படைப்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும் இந்த நறுவடி புத்தகத்தை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் பிரான்சிஸ் கிருபா கவிதைகள் படிச்சிருக்கீங்களா? அந்த கவிதைகள்லாம் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கவிதை புத்தகம், இந்த நறுவடி நூல் புத்தகம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போது எல்லா எழுத்தாளர்களுக்கும் சரி, எல்லா கவிஞர்களுக்கும் சரி, ஒரு ரைட்டிங் ஸ்டைல் அப்படின்றது தனித்துவமாக இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது பிரான்சிஸ் கிருபாவோட கவிதைகளாக இருக்கட்டும், வைரமுத்துவோட கவிதைகளாக இருக்கட்டும், இல்லை வைரமுத்தையோட கதைகளாக இருக்கட்டும், எதுனாலும் நம்ம டக்குன்னு இது இவங்களோடதுப்பா அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடறோம் தெரியுமா? அந்த மாதிரி பிரான்சிஸ் கிருபா அவர்களுடைய கவிதையோட சாயலை நான் இந்த நறுவடி புத்தகத்தில் பார்த்தேன். இந்த புத்தகத்தில் நிறைய கவிதைகள் என்னால் இந்த பக்கத்துலேருந்து அடுத்த பக்கத்துக்கு நகர்ந்து போக முடியாத அளவுக்கு நீ இறுக்கி பிடிச்சி நிற்க வச்சு கொஞ்ச நேரம் திரும்ப வாசி அப்படின்னு சொல்ல வச்சுச்சு. சரிங்களா? அந்த அளவுக்கு ஆழமான ஒரு கவிதை புத்தகம். இந்த புத்தகம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக டிஸ்கிரிப்ஷனில் சோலைராஜா அண்ணாவோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் தாராளமாக உங்களை காண்டாக்ட் பண்ணி புத்தகம் வாங்கி கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.